32 மாசம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க 32,000. பொங்கலுக்கு 5,000, ரெண்டு சேர்த்தீங்கன்னா 37,000. ஆமா 37,000 இந்த 5 ஆண்டுகள்ல 1825 நாள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய். 20 ரூபாய் நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு நாளைக்கு திமுக கொடுத்திருக்கிறாங்க. கடன் யோசிச்சு பாருங்க. 2021 ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன். சாத்தூரில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சியில் கடன் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் நமக்கு எங்கேயும் பக்கத்து தொகுதி பக்கத்து மாவட்டத்துல எங்கே காங்கிரஸ் இருந்தாலும் கூட நம்ம நிராகரிக்கிறோம். காங்கிரஸோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், வளர்ச்சிக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீங்க நிராகரிக்கிறோம். தாய்மார்களே, ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு மாதமும் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார். 1000 ரூபாய் ஒரு மாசம் முதல் அக்கௌண்ட் கொடுக்கும். முதல் 28 மாசம் உங்களுக்கு கொடுக்கல. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சண்டை போட்டாங்க. என்னன்னே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 28 மாசம் ஆச்சு இன்னும் கொடுக்கல. அப்ப நம்முடைய நிதியமைச்சராக பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்தாங்க. அப்ப பிடிஆர் சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னோம். வடிவேல் பேசுற மாதிரி பேசுறீங்க. முதல் நாள் முதல் மாதம் கொடுப்பதாக சொன்னீர்கள், ஒருத்தர் கொடுக்கல. 28 மாசம் கொடுக்காம 29 மாசத்துல கொடுத்திருக்காங்க. 32 மாசம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க 32,000. பொங்கலுக்கு 5,000, ரெண்டு சேர்த்தீங்கன்னா 37,000. ஆமா 37,000 இந்த 5 ஆண்டுகள்ல 1825 நாள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய். 20 ரூபாய் நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு நாளைக்கு திமுக கொடுத்திருக்கிறாங்க. கடன் யோசிச்சு பாருங்க. 2021 ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன். இன்னைக்கு 4,80,000 ரூபாய் கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,70,000 ரூபாய் கடனை ஏற்றிருக்காங்க. அது 1825 நாள் 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு உங்கள் ரேஷன் அட்டையின் மீது 150 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 150 ரூபாய் கடன் கொடுத்தது 20 ரூபாய். அப்ப உங்ககிட்ட இருந்து 130 ரூபாய் அடக்க எடுத்திருக்கிறாங்க. இது பேரு தான் கருணாநிதி தனம். கருணாநிதி தனம் இதான் 20 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் எடுத்து மொத்தமாக 130 ரூபாய் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த மாடலின் பேர் தான் திராவிட மாடல் அரசு. அருமை சொந்தங்களே, நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்துல கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. விழுப்புரம் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 67 பேர், இன்னொரு முறை 21 பேர். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வருமானத்தை பாருங்க தாய்மார்களே, 2,24,000 கோடி 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 2,24,000 கோடி 5 ஆண்டுகள் டாஸ்மாக். சராசரியாக வருஷத்துக்கு 50,000 கோடி டாஸ்மாக் மூலமாக பணப்படுது. தாய்மார்களை இதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. தாய்மார்களை சட்டம் ஒழுங்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.